அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதத்தில் அலட்சியமில்லாமல் அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக சில பணிகளை அவசியமாகவும் துல்லியமாகவும் செயல்படும் போது அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை களைந்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த தை மாதத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தனஸ்தானமாகிய 2லும் மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 3லும் கேது 9லும் வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகின்றன. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியும் 7.5 சனியின் இறுதி கட்டத்தில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. சனி, ராகு, கேது ஆகிய 3 கிரகநிலைகளிலும் இந்த தை மாதத்தில் மாற்றமில்லை. மற்ற அனைத்து கிரகநிலைகளிலும் மாற்றத்தை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனி பாத சனியாக அமர்ந்திருக்கும் போது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து தோஷங்களையும் விளக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மிகவும் வலுவாக ராகு வலம் வருவதால் நினைத்த காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் துல்லியமான முறையில் பல பணிகளை சிறப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கிடைக்க வேண்டிய சலுகைகள், மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் முயற்சியின்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல ஒப்பந்தங்கள் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த திட்டங்களை 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகத்தை இந்த 3 கிரகநிலைகளின் அமைப்புமே வலுவாக உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பல்வேறு வகையான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே விலகி பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தோஷமற்றவராக இருக்கிறார். அவர் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்று இறுதி காலகட்டத்தில் அமர்ந்திருக்கும் போது குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்பது முதன்மையான அற்புதமான யோக பலன்களை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் 5ஆம் இடம் அமோகமான நன்மை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் வலம் வந்தார். தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசியை வலுப்படுத்துவது அபரிவிதமான நன்மையை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு பதிய கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தையும், எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் முன்னேற்றத்தை உறுதியாக பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு பகவான் அமருவதால் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, குடும்பத்தில் பல்வேறு வகையில 7.5 சனியின் தாக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள், விலகாத சூழல் அனைத்தும் இந்த தருணத்தில் மறையுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி
கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க குரு பகவான். எனவே நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் மகர ராசிக்காரர்களுக்கு விலகி முன்னேற்றம் உருவாகும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான விசேஷ தருணங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக பல்வேறு வகையில வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பாராத திடீர் வளர்ச்சிக்கான மிகவும் அற்புதமான தருணம் இந்த வேளையில் உங்களை தேடி வருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிக்கல்களும் முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான முன்னேற்றத்தை வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சப்தமத்தில் வக்ரகதியில் வலம் வருவதை விட மிக வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் நுழைவது மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருகிறது. அதிலும் குறிப்பாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் அமரக்கூடிய இந்த வேளையில் தடை தாமதங்கள் இருந்து வந்த பல நிகழ்வுகள் முற்றிலுமாக விலகும். முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும். சூரியன் ஜென்மராசிக்குள் வருகிறார். இந்த தை மாதம் முழுவதுமே ஜென்மராசியில் வலம் வர போகிறாருங்க. ஜென்மராசியில் வலம் வருவதால் அலைச்சல் அதிகரிக்கலாம், உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் ஏற்படலாம். எனவே இதுபோன்ற விஷயங்களில் சூரியனின் அமைப்பால் சற்று அதிக கவனம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு தேவை. ஆனால் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப விரயங்களை அதிகரிப்பதற்கான யோகத்தையும் வெற்றி வாய்ப்புகளையும் உறுதியாக அள்ளி கொடுப்பார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக விரயம், ஜென்மம் மற்றும் தனம் ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதிரடியான பல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது காரிய தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் தைப்பூசம், பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகி அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு நிறைவாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் தைவாதம் முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.